ரத்னம் திரைப்படம் வந்து நீண்ட காலத்திற்கு பிறகு ஹரி இயக்கத்தில் வந்து வெளிவந்தது. இந்த திரைப்படம் வசூலை வாரி குவித்ததா? என்ன நடந்தது? மார்க் ஆண்டனியுடைய வெற்றிக்கு இது ஈடு கொடுத்துருக்கானா இல்லை. எல்லா படத்தினுடைய வெற்றிக்கும் முக்கிய காரணம் கதைக்களம். இங்கே சொல்ல வர்றது ஆடியன்ஸ்க்கு பிடிக்கணும். அந்த இடத்துல வந்து ஹரி வந்து அங்கே அவர் கொஞ்சம் கோட்டை விட்டுருக்கார். பட் இவ்வளவு தூரம் வந்து மெனக்கெட்டு சண்டை காட்சிகள் போடுறவங்க கதையில் ஏன் கவனம் செலுத்த மாட்டாங்க? இன்றைக்கெல்லாம் ஆடியன்ஸ் ரொம்ப தெளிவாயிட்டாங்க. உலக படங்கள்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பைசன் அப்படிங்கிற திரைப்படத்தை வந்து துருவ விக்ரம் அவர்களை வச்சு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாரு திருநெல்வேலியில். படம் ஷூட்டிங் வந்து போயிட்டு இருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? படம் வந்து ஒரு கபடி வீரர் குறித்ததான ஒரு கதை அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுற மாதிரி இருக்குது. பைசன் காளமாடன் அப்படின்ற மாதிரி ஏதோ விஷயங்கள்லாம் வச்சுருக்காரு. ஸோ இந்த திரைப்படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி அந்த எரும மாடு நிற்கிறத பார்த்தா ஸோ இதை ஒரு விதமாக கொண்டு வர நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. எருமையினோடனே எனக்கு டக்குன்னு வந்து நம்ம பிரதமர் மோடி தான் ஞாபகத்துக்கு வராது. காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் உங்ககிட்ட 2 எருமை இருந்தால் ஒன்றை பிடுங்கிடுவாங்க. ரீரிலீஸில் கலக்கியது யார்? விஜயா, அஜித்தா? எனக்கு இந்த ரீரிலீஸ் மேலேயே பயங்கரமான எனக்கு ரொம்ப வருத்தம் இருக்குங்க. ரீரிலீஸை கொண்டாட ஆரம்பிச்சிட்டா இனி நல்ல படங்கள், அதாவது எடுக்கப்படுகிற படங்களுக்கு தியேட்டர்கள் கிடைப்பது அரிதாக மாறிடும். சின்ன பட்ஜெட்டில் எடுத்த படம் லவ் டுடேன்னு ஒரு படம், அது ஒரு இப்போ நீங்கள் ஏஜிஎஸ் தயாரித்ததுனால அந்த படம் தியேட்டருக்கு வந்து அவங்களுடைய தியேட்டர் செயினில் வருது, பெரிய பிராபகண்டா பண்ணுறாங்க. புதிய தயாரிப்பாளர் இந்த படத்தை தயாரிச்சிருக்காரு. இந்த படத்தை நீங்கள் தியேட்டருக்கே கொடுக்கல, அப்போ அந்த படம் வந்து இவ்வளோ வசூல் பண்ணியிருக்குமா? கியூப் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீத்வன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இருந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் மற்றும் சினிமா விமர்சகர் மதிப்பிற்குரிய திரு கோடங்கி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. ரத்னம் திரைப்படம் வந்து நீண்ட காலத்திற்கு பிறகு ஹரி இயக்கத்தில் வந்து வெளிவந்தது. இந்த திரைப்படம் வசூலை வாரி குவித்ததா? என்ன நடந்தது? வசூலை சிரிக்கிறதா என்ன சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு. வசூலை வாரி குவித்ததா அப்படின்ற கேள்விக்கு போகிறதுக்கு முன்னாடி அவர்களுக்கு அவங்க என்ன நினச்சாங்களோ அது அவர்களை சார்பான ஹரி, விஷால் இவர்கள் சார்புக்கு அவர்களுக்கு போட்ட காசை எடுத்துட்டாங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஆனால் திரையரங்குகளை இன்னும் கொஞ்சம் ஓடி இருக்கலாம், அது இன்னும் கொஞ்சம் போயிருந்திருக்கலாம் அப்படின்னு தோணும். பெரிய லெவலில் மிகப்பெரிய வெற்றி அப்படின்ற மாதிரி இல்லை. அது இப்போ மார்க் ஆண்டனியுடைய வெற்றிக்கு இது ஈடு கொடுத்துருக்கானா இல்லை. அதுக்கு கிடைச்ச ரெஸ்பான்ஸ் இதுக்கு கிடைக்கல. இல்லை இல்லை இல்லை. என்ன காரணம்ன்றது பார்த்தீங்கன்னா கதைக்களம். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எல்லா படத்தினுடைய வெற்றிக்கும் முக்கிய காரணம் கதைக்களம். நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அதை கிளாரிட்டியாக சொல்லிட்டாலே போதும். அதில் ஒன்றும் பெரிய நீங்கள் பின்புலம் வச்சு ட்விஸ்ட் வச்சுலாம் சொல்லணும் அவசியம் இல்லை. நீங்கள் சொல்ல வர்றது ஆடியன்ஸ்க்கு பிடிக்கணும், ஏதோ ஒரு விதத்தில் அவனை ஈர்க்கணும். அந்த இடத்துல வந்து ஹரி வந்து அவர் வந்து அப்டேட் ஆகிருக்காரு. ஓகே, பழைய ஹரி இல்லை, அப்டேட் ஆகிருக்காரு. ஏன்னா அப்போ சுமோ தான் பறந்து பயங்கரமாக போகும். இப்போ அதுலேருந்து மாறி இருக்காரு, அது மட்டும் தான் அப்டேட் ஆகிருக்காரு. மற்றபடி கதைக்களம் ஒரே மாதிரி தான் இருக்குது. டிப்பிக்கலாக ஒரு ஹரி படம்னா என்ன இருக்குமோ, முந்தைய ஹரியும் விஷாலும் இணைந்த படத்தில் அந்த ஹீரோயினை எடுத்துகிட்டு இப்போ புது ஹீரோயின் வச்சுருக்காரு. அதில் வந்து அங்கே கல்லூரி படிக்கிறது, இங்கே வந்து மருத்துவ படிப்பு அப்படின்னு ஏதோ ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் வச்சுருக்காரு. மற்றபடி அது அப்படியே ஒரு நம்ம தெலுங்கு படம் பார்க்குறோமா தமிழ் படம் பார்க்குறோமான்னு ஒரு உணர்வு. ஸோ அது மாதிரி சின்ன சின்ன ஒரு விஷயங்கள் தான். இதெல்லாம் இந்த படத்தினுடைய பெரிய வெற்றிக்கு தடையாக இருந்திருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. என் பர்சனல் ஒப்பீனியன். டேரக்டர் ஹரி அவரோட டெம்ப்ளேட் எல்லாமே இருக்குது, எல்லாம் இருக்குது, அப்படியே இருக்குது. ரொம்ப ஒரு மாதிரி அது இன்னும் கொஞ்சம் திரைக்கதையில் அவர் கொஞ்சம் மெனக்கெட்டுருக்கலாமோன்னு தோணுது. விஷால் வந்து அவருடைய உழைப்புக்கு கிடைச்சிருக்கா அங்கீகாரம் அப்படின்னா, அவர் வந்து நிறைய இடங்களில் ரொம்ப ரிஸ்க் எடுத்திருக்காரு படத்தில். ஆமாம், நிறைய இடங்களில் ரிஸ்க் எடுத்திருக்காரு. ஆக்ஷன் கிட்டத்தட்ட ஒரு 8 சண்டை காட்சிகளுக்கு மேலே இருக்குது. எல்லாமே ரொம்ப 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 பயங்கரமாக ரிஸ்க் எடுத்த காட்சிகள் தான். அவ்வளவு ரிஸ்க் எடுத்த காட்சிகளுக்கான அங்கீகாரம் அந்த படத்திற்கு கிடைக்கலையே அப்படின்ற வருத்தம் இருக்குது. எல்லாருக்கும் இருக்க மாதிரி எனக்கும் இருக்குது. பட் இவ்வளவு தூரம் வந்து மெனக்கெட்டு சண்டை காட்சிகள் போடுறவங்க கதையில் ஏன் கவனம் செலுத்த மாட்டுறாங்க? கதையில் கொஞ்சம் கவனம் செலுத்தி சிங்கிள் ஷாட்டில் எடுத்திருக்காங்க சார். சிங்கிள் ஷாட்டில் எடுத்துறது வந்து பெருசு இல்லை சார், அது முக்கியமே இல்லை. இன்றைக்கெல்லாம் ஆடியன்ஸ் ரொம்ப தெளிவாயிட்டாங்க. உலக படங்கள்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் அவங்ககிட்டலாம் போய் நீங்கள் நான் சிங்கிள் ஷாட்டில் எடுத்தேன், நான் ப்ளூ மேட்டில் எடுத்தேன், க்ரீன் மேட்டில் எடுத்தேன், நான் வந்து சிஜி பண்ணேன்லாம் நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவங்களே முடிவு பண்ணுவாங்க. கொரியன் சீரீஸ்லாம் சீன் பை ஷாட்டாக சொல்கிறாங்க, நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்களுக்கு நீங்கள் கதை நல்லா கொடுத்தீங்கன்னா சிங்கிள் ஷாட்டில் எடுக்கிறதோ இல்லைனா நீங்கள் வந்து சிஜி ஒர்க் பண்ணுறதோ முக்கியமே இல்லை. ஓகே, அவங்க ஆடியன்ஸ்க்கு பிடிக்கிற மாதிரி கதை கொடுங்க. அங்கே அவர் கொஞ்சம் கோட்டை விட்டுருக்காரு. ஓகே,
மாரி செல்வராஜ் அவர்கள் வந்து ஏற்கனவே பரியேறும் பெருமாள், கர்ணன், மாமன்னன், அப்புறம் வாழை ஆகிய திரைப்படங்கள் வந்து இயக்கியிருந்தார். வாழை இன்னும் ரிலீஸ் ஆகல. இந்த மாதம் இல்லைனா அடுத்த மாதம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதற்கு அடுத்து வந்து பைசன் அப்படிங்கிற திரைப்படத்தை வந்து துருவ் விக்ரம் அவர்களை வச்சு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாரு திருநெல்வேலியில். படம் ஷூட்டிங் வந்து போயிட்டுருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? அந்த படம் வந்து ஒரு கபடி வீரர் குறித்ததான ஒரு கதை அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னென்னா, அந்த ஊரில் இருந்த ஒரு கபடி வீரர் மிக முக்கியமான கபடியில் ஒரு பெரிய பிளேயராக அந்த ஏரியா மக்களால் பயங்கரமாக கொண்டாடப்பட்ட ஒரு மனிதருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வுகள் தான். ஒரு அதிர்ச்சியான ஒரு நிகழ்வுகள் நடந்திருக்கு போல இருக்குது. அதை தான் இவர் தொட்டிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த அடிப்படையில் கபடி வீரராகவே மாறுவதற்காக துருவை கொண்டு போய் அங்கே ஒரு 3-4 மாதம் அந்த ஸ்டூடெண்ட்ஸோட அந்த ஏரியா மக்களோடய பழக விட்டு, கபடி விளையாட விட்டு, அதுக்காக அவரை தயார்படுத்தி ப்ராக்டிஸ் பண்ண வச்சு பயங்கர பயிற்சிகள்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் தான் இந்த படமே அங்கே வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. மாரி செல்வராஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, தான் எடுக்கிற விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கணும் அப்படின்றதுல ரொம்ப கிளாரிட்டி விரும்புகிறாரு. அவருக்கு ஒரு அடையாளம் கிடைச்சிருச்சு. இங்கே எல்லா திறமையாளர்களுக்கும் அவர்களுக்கான அடையாளம் கிடைக்கிற வரை அந்த இடம் அவர்களுக்கு கிடைக்காது. அவருக்கு ஒரு அடையாளம் இன்னைக்கு கிடைச்சிருச்சு. மாரி செல்வராஜ்னா இப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லி. அதனால அவருக்கு எங்கேயுமே வந்து அவர் கேட்கிற விஷயங்கள் தங்கு தடையில்லாமல் கிடைக்கும் போது நல்ல படைப்புகள் வருவதற்கு வாய்ப்பு ஜாஸ்தி. ஸோ இந்த படமும் ஒரு நல்ல படைப்பாக, ஒரு திறமையான படைப்பாக வரும்னு நான் நம்புகிறேன். முதல் பார்வைன்னு சொல்லக்கூடிய ஃபர்ஸ்ட் லுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. பைசன், காலமாடன் அப்படின்னு மாதிரி ஏதோ ஒரு விஷயங்கள்லாம் வச்சுருக்காரு. ஸோ பொறுத்திருப்போம் என்ன பண்ணுறாரு. அதே சமயம் மாரி செல்வராஜ் அவருடைய படங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சிம்பாலிக் ஷாட்ஸ்லாம் இருக்கும், குறியீடுகள் வந்து இருக்கும். குறிப்பாக நாய், பன்றி, அப்புறமேல கழுதை, இது மாதிரிலாம் ஒவ்வொரு படத்துலையும் ஒவ்வொரு விலங்கை வந்து பயன்படுத்தினார். அதன் மூலயமா ஒரு கதை சொல்லாடலை வந்து ஒரு இலக்கிய ரீதியாக வந்து காட்சி ஊடகத்தில் வந்து கொண்டு வந்திருந்தார். ஸோ இந்த திரைப்படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி அந்த எரும மாடு நிற்கிறத பார்த்தா ஸோ இதை ஒரு விதமாக கொண்டு வர நினைக்கிறாரு அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்லை, அதுதான் நீங்களே சொல்லிட்டீங்க. அது எல்லாத்துக்கும் இதுக்கும் அது ஒரு காரணம் கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக. ஏன்னா இன்றைக்கி வந்து கிராமத்தில், அதுவும் குறிப்பாக அடித்தட்டு மக்கள் மத்தியில் அவர்களுடைய வாழ்வாதாரத்தில் மிக முக்கிய பங்கு வகிக்கிற மிருகங்கள் இருக்குல்ல, வீட்டு விலங்குகள் இருக்குல்ல, அதில் நீங்கள் சொல்கிற இந்த எருமைக்கு மிக முக்கியமான பங்கு இருக்குது. எருமைனோடனே எனக்கு டக்குன்னு வந்து நம்ம பிரதமர் மோடி தான் ஞாபகத்துக்கு வராது. சமீபத்தில் பரப்புரையில் பேசினார் ஒன்று. இது சினிமாவாக இருந்தாலும் அரசியல் ஒரு விஷயத்த சொன்னால் நல்லா தோணுது எனக்கு. அவர் பேசினார் மாதிரி, நீங்கள் வந்து காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் உங்ககிட்ட 2 எருமை இருந்தால் ஒன்றை பிடுங்கிடுவாங்க, அதனால் வந்து நீங்கள் வந்து காங்கிரஸ் ஓட்டு போடாதீங்கன்ற மாதிரி ஒரு பரப்புரை பண்ணியிருந்தார். அதை பார்த்த உடனே எல்லாருடைய கமெண்ட் என்னவாக இருந்துச்சுன்னா, ஏற்கனவே மறுபடியும் நீங்கள் ஆட்சிக்கு வந்தால், நாங்களாம் இப்போ 2 எருமை வச்சுருக்கோம், இப்போ நீங்கள் மறுபடியும் ஆட்சிக்கு வந்தால் அவங்க ஒன்று தான் பிடுங்குவாங்கன்றீங்க, வந்தால் இந்த 2ஐயும் பிடுங்கிடுவீங்களே அப்படின்ற கமெண்ட் தான் கீழே நிறைய பார்க்க முடியுது, அந்த பரப்புரையினுடைய கீழே, அந்த வீடியோ கீழெல்லாம். ஸோ அந்த மாதிரி வந்து எருமைன்றது மிக முக்கியமான ஒரு விஷயமாக அடித்தட்டு மக்கள்கிட்ட, கிராமத்தில் வந்து எருமை தான் அவங்களுடைய பிரதானமான ஒரு வாழ்வியலுக்கான முக்கியமான ஒரு விஷயம். அதன் மூலமாக அவங்களுக்கான வாழ்க்கை தரம் வந்து இருக்கும். பால் பாக்கெட்டுகளுக்கெல்லாம் மூலதனமே எருமை தான். ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக பால் உற்பத்தியிலேருந்து எல்லா விஷயங்களிலும் அது மிக முக்கியம். அதே நேரத்தில் அந்த என்ன சொல்கிறதா, புராண கதைகள்னு எடுத்துக்கிட்டா அங்கேயும் எருமைக்கு மிக முக்கிய பங்கு இருக்குது. யமனுடைய வாகனமாக அதை தான் வந்து சொல்லுவாங்க. அடுத்தவங்க உயிர் எடுக்கணும்னா அதுக்கு மேலே தான் ட்ராவல் பண்ணி வருவாருன்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து நமக்கு அந்த விஷயத்தில் இவர் என்ன சொல்ல போகிறாருன்றது இருக்குல்ல, இதெல்லாம் வந்து பேசு பொருளாக இருக்கிற விஷயம். ஆனால் தன்னுடைய படைப்பில் ஒரு கழுதையை எப்படி காமிக்கிறாரு, ஒரு நாயை எப்படி காமிக்கிறாரு, ஒரு விஷயத்தை என்ன பண்ணுறாருன்றது காட்டும்போது, இதில் வந்து மாரி செல்வராஜ் எருமையை காட்டியிருக்காருன்னா எருமைக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குன்னு அர்த்தம். ஒரு கதாபாத்திரம் அது. அந்த கதாபாத்திரம் என்ன பேச போகுதுன்றது படம் வரும்போது தான் நமக்கு தெரிய வரும். ரீரிலீஸில் கலக்கியது யார், விஜயா, அஜித்தா? ஏன் சார் இப்படி ஒரு இல்லை என்னன்னா, இது வந்து எனக்கு இந்த ரீரிலீஸ் மேலேயே பயங்கரமான எனக்கு ரொம்ப வருத்தம் இருக்குங்க. ஆழ் மனசில் ரொம்ப நான் என் பர்சனலாக நான் சொல்கிறது வந்து, ரீரிலீஸை இனியும் பெருசாக நம்ம கொண்டாடவே கூடாதுன்னு எனக்கு தோணுது. ஏன்னா ரீரிலீஸை கொண்டாட ஆரம்பிச்சிட்டா இனி நல்ல படங்கள், அதாவது எடுக்கப்படுகிற படங்களுக்கு தியேட்டர்கள் கிடைப்பது அரிதாக மாறிடும். ஏன்னா ரீரிலீஸில் உங்களுக்கு ஏன் ஷாக்காக நீங்கள் பார்க்குற மாதிரி எனக்கு தோணுது. நான் என்ன காரணம்னு சொல்ல வரேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவுடைய தரம் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா, வேற்றுமொழி படங்களை கொண்டாடுகிற நிலைமையில தமிழ் ரசிகர்கள் வந்துட்டாங்க. காரணம் என்னன்னா, நீங்கள் நல்ல படைப்புகள் வந்து கொடுக்காம இருக்கீங்க, எங்களுக்கான படைப்புகள் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. வருஷத்துக்கு 200 படம் வந்தாலும் அந்த 200 படத்தில் நாங்கள் ஒரு 10 படம் தான் ரசிக்க முடியுது, பாக்கியெல்லாம் எங்களால் ரசிக்க முடியல. பிரபலங்கள் படங்கள்ன்றது தீபாவளி, பொங்கல்ன்ற மாதிரி நேரத்தில் மட்டும்தான் வருது, மற்ற நேரங்களில் வரமாட்டேங்குது.
அப்போ மீதி நேரமெல்லாம் எங்கள் தியேட்டர்கள் காலியாக இருக்கின்றதுனால நாங்கள் வேற்றுமொழி படங்களை கொண்டு வந்து இறக்குறோம். அப்போ அதை பார்க்க ஒரு கூட்டம் வருது. ரீரிலீஸ்ன்னு சொல்லி வர ஆரம்பிச்சிட்டோம். ரீரிலீஸ் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு? கர்ணன் ஒரு படம், அதை டிஜிட்டலைஸ் பண்ணி மாற்றி, அதுதான் ஆரம்பம், அதோட தான் தொடக்க புள்ளி. அங்கேருந்து வந்து தான் இன்றைக்கி வந்து நீங்கள் சொல்கிற அஜித்தினுடைய படம் வரைக்கும் வந்து நிற்குது. கில்லி வந்தது, அதுக்கப்புறம் அவருக்கு தொடர்ந்து மே 1 அஜித்தினுடைய படங்கள், சில படங்கள் வந்தது. ஏற்கனவே வெளியான படங்களை மறுபடியும் வெளியிட்டாங்க. பில்லா வந்து ஏற்கனவே வெளியிட்டாங்க, மறுபடியும் அது வந்து வெளியிட்டாங்க. இதெல்லாம் என்ன நோக்குதுன்னா, தியேட்டருக்காரங்களுக்கு காசு கிடைக்கும், ரசிகர்கள் திரும்பி போய் அந்த பெரிய ஸ்க்ரீனில் பார்க்குற அனுபவத்தை பெறுவாங்க. இப்போ 2K கிட்ஸ்க்கு இருக்காங்க இல்லையா, முன்னாடி இருந்த அந்த அவங்களுக்கான அந்த பெரிய விஷயம் தெரியாதவங்க இப்போ போய் பார்ப்பாங்க. அன்னைக்கு சின்ன பையனா வந்திருப்பான், ஒரு 10 வருஷம் கழிச்சு அவன் பெரிய மனுஷனா தனியாக போய் தியேட்டருக்கு பார்க்குற அளவு வளர்ந்துருப்பான். இப்போ போய் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்காக போய் பார்க்க போவான். இந்த ரீரிலீஸ் கல்ச்சர்னால தயாரிப்பில் இருக்குல்ல, சிறு முதலீட்டு படங்கள்னு சொல்லக்கூடிய படங்களில் நல்ல படைப்புகளோட வருவர்கள் கூட தியேட்டர் கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா ரீரிலீஸில் கிடைக்கிற வருவாய், அங்கே கிடைக்கிற வரவேற்பு, அங்கே கிடைக்கிற ரசிகருடைய பட்டாளத்தினுடைய அந்த டிக்கெட் சேல்ஸு புதிய படங்களுக்கு இருக்க மாட்டேங்குதுன்றதுனால தியேட்டருக்காரங்க எங்களுக்கு ரீரிலீஸே போதும்னு நினச்சிட்டாங்கன்னா அதுதான் ஆபத்தான போக்காக மாறிடும். அங்கே தான் எனக்கு பயம் இருக்கிறது. அப்போ நல்ல படங்களாக படைப்புகளை உருவாக்கி கொண்டிருக்கிறவர்களுக்கு தியேட்டர் கிடைக்காம போயிருமே. ஊறுகாய் மாதிரி தான் பயன்படுத்தணும் ரீரிலீஸை. உணவு மாதிரி பயன்படுத்தினீங்கன்னா தமிழ் சினிமாவே ரொம்ப கஷ்டம், ஓடிடியை நோக்கி நகர்ந்துடும், தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காது. என் படத்தை தியேட்டரில் தான் பார்க்கணும்னு நான் தயாரிச்சுக்கிட்டு இருப்பேன் சார். அப்போ எனக்கான அந்த அடையாளம் அங்கே வந்து எனக்கு வழங்கப்படலை, மறுக்கப்படுது அப்படின்னா எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, உனக்கு என்ன ஆட தெரியுமா, இன்னும் என்ன டான்ஸ் ஆடுவ அப்படின்னா, மேடை கொடுத்தாதான் நான் ஆடுவேனா ஆட மாட்டேனான்னு தெரியும். என்னை ஆட விட்டு பாருங்க, வாய்ப்பு கொடுங்க, என் படத்தை தியேட்டரில் கொடுங்க. இப்போ தியேட்டர் உரிமையாளர் நம்ம நண்பர்கள்லாம் இருக்காங்க நிறைய பேர், அவங்களாம் சொல்லுவாங்க, அப்போ வருஷத்துக்கு 200 படம் வருதுப்பா, நாங்கள்லாம் கொடுக்காமையா தியேட்டரில் வராமையா அந்த படம்லாம் வந்திருக்கு அப்படின்வாங்க. ஆனால் இவங்கெல்லாம் என்ன டைம் தருவாங்க தெரியுமா? கோச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல, காலையில் 11:30 மணிக்கு கொடுப்பாங்க. மக்களே வராத காலையில், ஏன்னா உங்களுக்கு சாட்டர்டே சண்டேல தான் பெரும்பகுதி மக்கள் வந்து உள்ள தியேட்டருக்குள்ளே வராங்க. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஈவினிங் காட்சிகளுக்கு பெரிய வரவேற்பு இருக்கும். ஈவினிங் காட்சிகள் தரவே மாட்டாங்க, புதிய படங்களுக்கு 6 மணி 6:30 மணி கொடுக்கவே மாட்டாங்க. முதல் காலை காட்சி கொடுப்பாங்க 11:30 மணி. 11:30 மணிக்கு ஆளே இருக்காது, 15 பேருக்கு வந்தால் தான் படமே போடுவோன்னுவாங்க. நீங்கள் ஒரு படம் தியேட்டரில் போயிட்டு மக்கள் பார்த்து அந்த மக்கள் நல்லா இருக்குன்னு வெளியில் வந்து மவுத் டாக் சொல்லி அதன் மூலமாக இன்னொரு ஃபேமிலி ஆடியன்ஸ் வருவதற்கு ஒரு காலம் எடுக்கும். ஒரு 4 நாள் 5 நாள் ஆகும். வெள்ளிக்கிழமை படம் ரிலீஸ் ஆகுதுன்னா சனிக்கிழமையே சொல்லிடுவான் ஷோ பிரேக்குங்க, படம் ஆட்கள் வரல, தியேட்டருக்கு வரல. ஏன்னா நீங்கள் 11:30 மணிக்கு காட்சி கொடுத்துருப்பீங்க, வரவே மாட்டான். அவன் வெளியில் போய் சொல்லி அவன் திங்கக்கிழமை ஆடியன்ஸ் வர்றதுக்குள்ளே அந்த படம் தியேட்டரில் இருக்காது. தூக்கிட்டு வேறு ஒரு படத்தை, ஏற்கனவே வெளியான படம், பிரபலங்கள் நடித்த படத்தை ஷிஃப்டிங் முறையிலையோ இல்லைன்னா அவங்க ரீரிலீஸ் முறையிலையோ அவங்க வெளியிட்டுருவாங்க. இப்படி பல படங்கள் உதாரணம் சொல்ல முடியும். அயோத்தின்னு ஒரு படம் நல்லா போயிட்டு இருந்துச்சு, மக்கள் பார்க்கலாம்னு நினைக்கும் போது நல்லிணக்கத்தை வந்து உறக்க சொன்ன ஒரு திரைப்படம், நல்ல படம், எல்லா ஊடகங்களும் நல்லா பாராட்டுச்சு, பார்த்தவங்க எல்லாம் பாராட்டினாங்க. திரும்பி போய் ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலான்னு போகும்போது அந்த படம் தியேட்டரில் இல்லை, தூக்கிட்டாங்க. அப்புறம் ஓடிடிக்கு போது ஓடிடிலையும் பெரிய லெவலில் அது படம் வந்து பேசு பொருளாக மாறிச்சு. படம் வசூல் ரீதியாக அது லாபத்தை கொடுத்து சின்ன பட்ஜெட்டில் தான் எடுத்து. அந்த டைரக்டருக்கு வந்து மந்திரமூர்த்திக்கு படம் கிடைச்சிருச்சு. ஆமாம் சார், நல்ல திரைப்படம் எடுத்திருக்காரு, வாய்ப்புகள் கிடைக்கும். இப்போ கூட ஒரு நொடின்னு ஒரு படம் எடுத்தாங்க, அந்த படம் வந்து எல்லாரும் கொண்டாடினாங்க, நல்லா இருக்கு படம். ஒரு டைரக்டர் அவருக்கு அடுத்த படம் கிடைச்சிருச்சு. அந்த படத்தை இயக்குனதுனால அவருக்கு ஒரு கார் பரிசளிச்சிருக்காங்க, சிறிய முதலீட்டு படம். அந்த இயக்குனருக்கு ஒரு காரை வந்து பரிசளிக்கிறாங்கன்றது ஒரு வரவேற்கத்தக்க விஷயம். ஓரளவு வசூலும் கிடைச்சது, நல்ல பேசு பொருளாக பாருன படம். இப்போ அவருக்கு இன்னொரு படம் வாய்ப்பு, அதே டீம் அதே தயாரிப்பாளர் இன்னொரு படம் கொடுத்துருக்காங்க. இதுதான் சார் பரிணாம வளர்ச்சி, இதுதான் வந்து வரவேற்கத்தக்க விஷயம். இதெல்லாம் நீங்கள் கொண்டாடணும், இதையெல்லாம் தியேட்டர் ஊக்குவிக்கணும். இங்கே ரீரிலீஸ்ன்றது ஊர்கா மாதிரி வச்சுக்கணும். நீங்கள் அப்படி பார்க்க போனீங்கன்னா இன்னைக்கு எல்லா வெற்றி பெற்ற படங்களை வரிசையாக போட்டே இருங்க. ஏன் படம் எடுக்கிறாங்க? நிறுத்திடுங்க மொத்த படத்தையும். இப்போ விஜய் நடிக்க வரல சார், இனிமேல் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அப்போ விஜய் நடிச்சிருக்காருல்ல இதுக்கு முன்னாடி, வருஷம் 6 மாதத்துக்கு ஒரு படத்தை அவர் பழைய படத்தையே எடுத்து போட்டுன்னே இருங்க. ஓடிக்கிட்டே இருக்கும், மக்கள் வந்துகிட்டே இருப்பாங்க, கொண்டாடிட்டே இருப்பாங்க. நீங்கள் கேள்வி கேட்ட மாதிரி எல்லாரும் கேள்வி கேட்பாங்க. ரீரிலீஸில் முந்தியது அவரா இவரா, போயிட்டே இருங்க. அப்போ புதிய படைப்புகள் வருவதற்கு தடுக்கப்பட்டது இல்லை. அப்போ அது என்ன ஆகும்? தியேட்டருக்கு வரலன்னா ஓடிடிக்கு தான் போகும். இல்லை, ரீரிலீஸில் வந்து பார்த்தீங்கன்னா பல கோடிகள் அந்த படங்கள்லாம் வந்து டேர்ன் ஓவர் பண்ணுது சார். நான் தவறுன்னு சொல்லவே இல்லை, நான் திரும்பவும் சொல்கிறேன், அதை ஊறுகாயாக பயன்படுத்துங்கள். பல கோடி டர்ன் ஓவர் பண்ணுது சார். இதே சிறிய முதலீட்டு படம், சின்ன பட்ஜெட்டில் எடுத்த படம், லவ் டுடேன்னு ஒரு படம். அந்த படம் 5.5 கோடி தான் பட்ஜெட்டு. அது வசூலித்த தொகை எவ்வளோ? 80 கோடி மேலே, கிட்டத்தட்ட 100 கோடி இப்போ வரைக்கும். எல்லா ஓடிடி எல்லாத்தையும், இப்போ அது வந்து ரீமேக் ரைட்ஸ் போயிடுச்சு, எல்லாமே
ஒரு 100 கோடியை தொட்ட படம். 2 படத்துல ஹீரோவும் புக் ஆயிட்டாரு. கிட்டத்தட்ட 100 கோடியை தொட்ட படம்னு வச்சுங்க. அப்ப அந்த படத்திற்கு நீங்க வந்து தியேட்டரே தரலன்னு வச்சுங்களேன். அது ஒரு இப்ப நீங்க ஏஜிஎஸ் தயாரித்ததுனால அந்த படம் தியேட்டருக்கு வந்து அவங்களுடைய தியேட்டர் செயின்ல வருது, பெரிய பிராபகண்டா பண்றாங்க. அந்த தியேட்டரே இல்லைங்க, யாரோ ஒரு புதிய தயாரிப்பாளர் அந்த படத்தை தயாரிச்சிருக்காரு. இதுதான் படம் வச்சுங்களேன். இந்த படத்தை நீங்க தியேட்டருக்கே கொடுக்கல, அப்ப அந்த படம் வந்து இவ்வளவு வசூல் பண்ணிருக்குமா? கொடுத்ததுனால தானே, ஆடியன்ஸ் பக்கம் வந்ததுனால தானே, அவர்கள் பேசியதுனால தானே அந்த படம் வெற்றி பெற்றுச்சு. அப்ப மேடையில் ஆட விடுங்க, ஆனாதான் அவனுக்கு டான்ஸ் வருமா வராதான்னு தெரியும். இந்த எத்தனையோ படங்கள் முடங்கி இருக்கு. பெட்டி சலங்கையை கட்டி ஓரமா நிக்க மட்டும் வைக்க கூடாது கலைஞர்களை. சார் பெட்டிக்குள்ள முடங்கி இருக்க படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு வழி பண்ணுங்க சார். அமைப்புகள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? திரைப்பட அதிபர் சங்கம் இருக்கு, திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் இருக்கு, அதுக்கு அடுத்ததாக தென்னிந்திய நடிகர் சங்கம் இருக்கு, 24 கிராஃப்ட்ல எல்லா அமைப்புகளுமே இருக்காங்க. இவங்கலாம் வந்து என்ன பண்றாங்க? அதுதான் என்னுடைய கேள்வி. அதுதான் சார், நீங்க எல்லாருமே நல்ல படங்கள் வரணும்னா நீங்க தயவுசெய்து கொண்டாங்க. பெட்டிக்குள்ள முடங்கி இருக்கிற படம் பாரு, எவ்வளோ படங்கள் எடுத்திருக்காங்க சார். ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுங்க, அந்த கமிட்டியில் இந்த படத்தில் என்ன பிரச்சனை இருக்குன்னு பாருங்க. தீர்க்க முடியாத பிரச்சனை என்பது ஒன்றுமே கிடையாதுங்க. எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு உண்டு. நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்கன்னா அந்த பேசு பொருளாக இருக்கிற நீங்கள் படம் வெளியில் வந்தால் தானே சார். பெட்டிக்குள்ளேயே முடங்கி இருக்கிறதுனால யாருக்கும் எந்த லாபமும் கிடையாது. வெளியில் வந்தால் தான் அந்த படம் ஓடும், ஓடாமல் போகும், ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் கொண்டு வாங்க, கொண்டு வந்தால் அதனுடைய லாபம் அது மக்கள் ஏற்றுக்கிட்ட விஷயம்னு ஒன்று இருக்குல்ல. ஆமாம், அந்த அடிப்படையில் அந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றுச்சுன்னா அவங்க எல்லாருக்கும் லாபம் தானே. தயாரித்தவர்கள் லாபம், காசு கொடுத்தவங்களுக்கு லாபம், போட்ட காசு திரும்பி கிடைச்சிருது, மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு. அந்த இயக்குனருக்கு அடுத்த படம் வாய்ப்பு கிடைக்கும். ஏதோ ஒரு சின்ன விஷயம், ஏதோ ஒரு ஈகோ, யாரோ கையெழுத்து போட்டது, டபுள் டாக்குமெண்ட், ஏதோ ஒரு பிரச்சனையினால் படம் முடங்கி இருக்கு. எத்தனையோ படங்கள் முடங்கி இருக்கு. அதை மேலே கொண்டு வருவதற்கு அமைப்புகள் தான் முயற்சி எடுக்கணும். இந்த அமைப்புகள் எதுவும் செய்யறதே இல்லையா அதை பத்தி? தயாரிப்பாளர் சங்கம்ன்றது முன்னாடிலாம் முதலாளிகள் ஒரு அமைப்பா இருந்தாங்க, இப்போ அதுவே 2ஆ பிரிஞ்சிருக்கு. ஒரு பக்கம் நடப்பு தயாரிப்பாளர் சங்கம்னு, இன்னொரு பக்கம் வந்து முரளி ராமசாமி தலைமையில் தயாரிப்பாளர் சங்கம்னு ஒன்று இருக்கு. அப்போ இவர்களெல்லாம் ஒன்னா இணைந்து ஒரு விஷயத்தை எடுக்கணும். நீங்க வந்து தனியாவே இருங்க, ஆனால் உங்களுக்கு ஒரு கூட்டமைப்பை உருவாக்குங்க. நடிகர் சங்கத்தை கொண்டு வாங்க, தயாரிப்பாளர் சங்கத்தெல்லாம் உள்ள வாங்க, இல்லை யாரெல்லாம் கொண்டு வரணுமோ இயக்குனர் சங்கத்தை கொண்டு வாங்க. எல்லாரையும் கொண்டு வந்து இந்த படம் ஏன் முடங்கி போயிருக்கு, என்னதான் ஆக்சுவல் பிரச்சனை, வெளியே கொண்டு வந்தால் அதில் போட்ட காசை எடுக்க முடியுமா, எடுக்க முடியாதா, தீர்மானிங்க சார். எத்தனையோ படைப்புகள், கனவுகள் முடங்கி போயிருக்கு. இதெல்லாம் நீங்க கொண்டு வந்தால் தான் உங்களுக்கு கரெக்ட். இதுவரை உங்க பல்வேறு கருத்து கொண்டு நன்றி சார். நன்றி.